நல்ல விஷயம் இல்லை இல்லையா? அந்த தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. குருவாக இருக்க வேண்டும். அந்த குருக்களே சில நேரங்களில் தவறுகளை செய்கிற போது அதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமையும் படிக்கக்கூடிய மாணவனுக்கும் உண்டு. ஒரு விஷயத்தில் நம்ம போறோம். நம் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் இடம் என்பது 11ஆம் இடம் என்பது நட்பை சொல்கிறது. 7ஆம் இடம் என்பது மனைவியை சொல்கிறது. இந்த மனைவி என்ற இடம் 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் யாருக்கெல்லாம் பாதகஸ்தானமாக அமைகிறது, அதை நீங்கள் ரொம்ப ஜாதகத்தில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். மிதுன லக்கணத்துக்கும் கன்னி லக்கணத்திற்கும், மிதுன லக்கணத்திற்கு தனுசு ராசி பாதகஸ்தானம், பாதகாதிபதி. கன்னி லக்கணத்திற்கு மீன லக்கணம் பாதகாதிபதி. தனுசுக்கு மிதுனம் பாதகாதிபதி. மீனத்திற்கு கன்னி பாதகாதிபதி. அப்ப என்ன ஆகுறாங்க? இவர்களுக்கு வரக்கூடிய நண்பர்கள், மனைவி என்று எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் இவர்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவ்வளோ பெரிய பாதகத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தில் அதில் ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. பொதுவாக இவங்களுக்கு பூரா வர நண்பர்கள் பூரா, ஃப்ரெண்ட்ஸ் பூரா பாதகாதிபதியாக தான் இருப்பான் அப்படிங்கிறத விட, இந்த மீனம், மிதுனம், கன்னி, தனுசு 7ஆம் இடத்து அதிபதிகள் பாதகாதிபதியாக இருந்தாலும் அது 6ஆம் இடத்திலே 12ஆம் இடத்திலே மறைந்து சுபத்தன்மை பெற்றால் அருமையான நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அழகான மனைவி கிடைப்பாங்க. அது பாதகஸ்தானத்திலேயே ஆட்சி உச்சம் பெற்று வலுப்பெற்று விட்டால் கண்டிப்பாக இந்த 4 லக்கணத்துக்காரங்களும் நண்பர்களிடமும் திருமணமாகக்கூடிய கணவன் அல்லது மனைவியிடம் கவனமாக தேர்ந்தெடுத்து கவனமாக வாழ்வாதாரத்தை கொண்டு போக வேண்டும். என் நண்பனே துரோகம் பண்ணிட்டான், என் மனைவியே எனக்கு துரோகம் பண்ணிட்டா, என் கணவனே துரோகம் பண்ணிட்டான் அப்படிங்கிற நிலைப்பாடுகள் அங்கே பாதகஸ்தானம் வலுக்கிற போது ஏற்படுகிறது. அப்ப இந்த பாதகஸ்தானம் வலுப்பெறாவிட்டால், மறைந்திருந்து சுபத்தன்மை பெற்றால் அற்புதமான நண்பர்கள். வாழ்க்கையில் நீ சாகு வரைக்கும் உனக்கு கூட இருப்பண்டா. என் கணவன் என்னை அடித்தாலும் மிதித்தாலும் அவரை நான் உயர்வாகவே நடத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி. என் மனைவி என்னை என்ன திட்டினாலும் அவள் நல்லவர். அவள் திட்டுவா, ஆனால் பாசக்காரி. எத்தனை கணவன் சொல்லக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம். எங்கள் வீட்டுக்காரர் சில சமயம் கோவம் வந்து அடிப்பார், ஆனால் எனக்கு ஒன்றுனா துடிப்பார். சூப்பர்ல. என் வீட்டுக்காரர் கோவம் வந்து அடிப்பார், ஆனால் எனக்கு ஒன்றுனா துடிப்பார். இதாங்க பாசம். ஆனால் இந்த கோபத்தை கூட துடிக்கக்கூடிய நிலைமைக்கு மாற்றக்கூடியது எது? 7ஆம் இடம். கணவன் மனைவி கீழ் தானே இருக்கு. நல்ல நண்பன் நாம் துவண்டு போகிற போதும், சோர்ந்து போய் நிற்கிற போதும் நான் இருக்கிறேன் என தட்டி கொடுத்து தன்னால் முடிந்ததை செய்து உயர்த்தி விடுகிறான் அல்லவா? அதுதான் சால சிறந்த நட்பு. சரி, இந்த 4 ராசிக்கு மட்டும்தான் அப்படியா? இங்க அடுத்து இந்த 4 இருக்கு. சிம்மத்துக்கு 7ஆம் இடம் சனியாக தான் வரும். கும்பம். கடகத்துக்கு 7ஆம் இடம் சனியாக தான் வரும். மகரம். ஒன்று இவர்களுக்கு தாமத திருமணம், அல்லது திருமணம் வந்தால் நடந்தாலும் சில பிரச்சனைகள், சிக்கல்கள், கணவன் மனைவி ஒத்து போல. இதை தாண்டி அவங்க வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னாலும் இவர்களுக்கும் சனி மறைந்து குரு சுக்கிரனுடைய சேர்க்கை பார்வை பெற்றாலும் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நல்ல நண்பர்கள்